ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வரைக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பேராமெடிக்கல் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் பற்றி முக்கியமான விஷயங்கள் தான். அதாவது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் யார் பண்ணணும், பேமெண்ட் யார் பண்ணணும், ஏற்கனவே பண்ணவங்க பண்ணணுமா, இல்லை புதுசாக முன்னாடி ஃபஸ்ட்லேருந்து பண்ணணுமா, அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது, லாக்கிங் எப்படி பண்ணுறது, ரிசல்ட் எப்படி வரும், அண்ட் இந்த அலாட்மெண்ட் காப்பியை வச்சு நம்ம என்ன பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் எந்த மாதிரி பண்ணால் காலேஜ் நம்ம கரெக்டாக கிடைக்கும், அண்ட் ரிப்போர்ட்டிங் எப்படி பண்ணணும், எந்த ரேங்க்கில் வந்து எந்த ரேங்க் கொடுத்துருக்காங்க, என்ன கட் ஆஃப்லேருந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் இந்த செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், அண்டு கவுன்சிலிங்கான கைடன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி பண்ணால் நமக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் ஷார்ட் அண்ட் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு டைமுக்கு வந்து நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகே செலெக்ஷன் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ அலாட்மெண்ட் எல்லாமே வந்து இதில் தான் சொல்ல போகிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட். இது வந்து என்றைக்குன்னா, ஸோ செப்டம்பர் 4 ஆரம்பித்து செப்டம்பர் 6 டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 3 நாள் எப்போனாலும் பண்ணிக்கலாம், 4, 5, 6. ஓகேங்களா? ஓகே, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் எல்லாருமே பண்ணணுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஏற்கனவே பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா பண்ண தேவையில்லை. ரெண்டாவது வாட்டி நீங்கள் பண்ண அவசியம் கிடையாது. ஏற்கனவே ஃபஸ்ட் வாட்டி பேமெண்ட் பண்ணியாச்சுன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ண கிடையாது. இப்போ தான் நீங்கள் பண்ண போகிற பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணி தான் இருக்கணும். ஏற்கனவே பேமெண்ட் பண்ணியிருந்தாலும் இப்போ நீங்கள் உள்ளே போய்ட்டு லாகின் கொடுத்துட்டு உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் பண்ணிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப் போக முடியும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங். சாய்ஸ் ஃபில்லிங்கிறது என்னென்னா, நமக்கு என்னென்ன காலேஜஸ் வேணும், என்னென்ன கோர்சஸ் வேணும் அப்படின்றத சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது. லாக்கிங்கிறது இது எல்லாமே எனக்கு ஓகே இருந்தால் நீங்கள் வந்து லாக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ரவுண்ட் வந்து 11/9 வந்துடும். ஓகேவா? சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பயப்படாமல் பண்ணலாம், 7, 8, 9. ஓகேவா? ஸோ எந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ் எப்படி வைக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? கவலைப்படாதீங்க. அண்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ அடுத்த 2 நாளே வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? 9 முடியுது, 10ஆம் ஒரு நாள் கேப்பு, 11ஆம் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து ரிப்போர்ட்டிங் அண்ட் டே டைம். உங்களுக்கு இந்த காலேஜ் ரிசல்ட் வந்துடுச்சு. ரிசல்ட் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த காலேஜ் எனக்கு வேணுமா வேணாமா, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா 17/9/2025 அன்னைக்கு நீங்கள் வந்து பண்ணி ஆகணும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த கவுன்சிலிங்கில் என்ன ரேங்க்கில் தான் வந்து வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ உங்களுக்கு அதாவது 001லேருந்து 53,125 இந்த ரேங்க்கில் நீங்கள் எந்த ரேங்காக இருந்தாலும் நீங்கள் அதை பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகே, அடுத்து என்ன கட் ஆஃபில் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் 125 கட் ஆஃபில் இருந்து 200 கட் ஆஃப் வரைக்குமே செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, இதுதான் முக்கியமான விஷயங்கள். அந்த அடுத்ததான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொல்கிறேன் பாருங்கள். டோன்ட் ஷேர் யுவர் லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் அண்ட் ஓடிபி அதர்ஸ். யாருக்குமே நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ கவுன்சிலிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் வாழ்க்கையே இதில் தான் இருக்குது. தயவு செஞ்சு எந்த ஒரு ஸ்டாஃப் யாருக்குமே நீங்கள் வந்து இந்த ஐடி கொடுக்காதீங்க. ஸோ உங்களுக்கு தெளிவாகவே போட்டிருக்காங்க முக்கியமான விஷயத்தில் இருக்கிறதில்ல. டோன்ட் ஷேர் யுவர் லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் அண்ட் ஓடிபி வித் அதர்ஸ். யாருக்கும் கொடுக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இணையதள வழியாக கடந்த ஆய்வில் பங்கு பெறுவர்கள் அதற்கான செயல்முறை கட்டணமாக ரூபாய் 250 வங்கிக்கு பணம் செலுத்தும் இணைமிகு மையம் இணையதளத்தை செலுத்த வேண்டும். ஓகேவா? ஸோ காசு கட்டாதவங்க நீங்கள் வந்து கட்டிக்கிற மாதிரி இருக்கும், 250 ரூபா. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதற்கட்ட கடந்த ஆய்வில் கலந்து கொண்ட ரூபாய் 250 பதிவு கட்டணம் செலுத்தியவர்கள் மீண்டும் கட்டணம் செலுத்த தேவையில்லை. நான் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. ஸோ நீங்கள் ஏற்கனவே பேமெண்ட் பண்ணியாச்சா, நீங்கள் பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா முதற்கட்ட கலந்தாய்வில் கலந்து கொண்டு இடங்களை தேர்வு செய்து அக்கல்லூரியில் சேர்ந்த மாணவர்கள் வேறு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் வேறு அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள படிப்பை மாறுதல் செய்ய விரும்பினால் இக்கலந்தாய்வு பதிவு செய்து புதிய விருப்ப படிப்பு கல்லூரி சேர்ந்து செய்யலாம். அதாவது நீங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட் ரவுண்டில் வேறு காலேஜ் கிடச்சிருக்கு, இல்லை வேறு கோர்சஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா அதை பிடிக்கணும்னா நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து அதாவது நீங்கள் ரீஆர்டர் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்ன வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போர்டு மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் கட்ட கலந்தாய்வில் இடஒதுக்கீடு பெற்றவர்கள் இக்கலந்தாய்வில் கலந்து கொண்டு இடம் கிடைத்தால் முந்தைய இடத்தை உரிமை கூற இயலாது மற்றும் கிடைத்த இடத்தில் கண்டிப்பாக இணைய வேண்டும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னென்னா, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு காலேஜஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. முதலாம் கட்ட கலந்தாய்வில் இடம் ஒதுக்கீடு பெற்றவர்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் ஒன்று காலேஜ் கிடச்சிருக்கும். இக்கலந்தாய்வில் கலந்து கொண்டு இடம் கிடைத்தால் முந்தைய இடத்தை உரிமை கூற இயலாது. இல்லை, இந்த ரவுண்டில் உங்களுக்கு
எந்த ஒரு காலேஜஸ் கிடைச்சாலும் நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் என்ன கிடைச்சோ அதை எடுத்துருக்க வேண்டும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ 5வது பாருங்கள், முதல் கட்ட கலந்தாய்வில் கலந்து கொண்டு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைத்தவர்கள் மற்றும் கலந்தாய்வில் கலந்து கொள்ளாதவர்கள் இக்கலந்தாய்வில் கலந்து கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ நீங்களும் கலந்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் பட்டப்படிப்புகளுக்கான இடங்கள் மற்றும் கல்லூரியை தேர்வு செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும். ஸோ முக்கியமான விஷயம் கரெக்டாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகளுக்கான இடங்கள் மற்றும் கல்லூரிகள் இணையதளத்தில் வெளியிடப்படும். சீட் மேட்ரிக்ஸ் வந்து எவ்வளோ அப்படி சொல்லியிருக்காங்க. அது அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இணையதள இணைப்பு விலைக்கு தேர்வுக்குழு பொறுப்பேற்காது. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அட்மிஷன்ஸ் டு paramedical degree courses shall be made by the online counseling on the basis of rank by applying the rule of reservation. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், மருத்துவம் இணையதள கலந்தாய்வு வழிமுறை இணையதளத்தில் வெளியிடப்படும். ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதிலேயே விண்ணப்பதாரர்கள் இணையதள கலந்தாய்வின் போது ஒரு முறை தங்களுடைய விருப்ப கல்லூரிகள் மற்றும் பாடப்பிரிவுகளை உறுதி செய்யவிட்டால் சாய்ஸ் லாக் பின்னர் மாற்ற இயலாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ன்றது ஒரு வாட்டி பண்ணணும். அப்படி சாய்ஸ் லாக் கொடுத்துட்டிங்கன்னா அது மாற்ற முடியாது. நீங்கள் ஒரு காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கிறீங்கன்னா இது எல்லாமே ஓகே, இந்த கோர்சஸ் இந்த காலேஜ் தான் வேணும் அப்படின்றது எல்லாமே ஓகே ஆகி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் சாய்ஸ் லாக் கொடுக்கணும். நீங்கள் பாட்டுக்கு தப்பாக மிஸ்டேக் பண்ணி சாய்ஸ் லாக் கொடுத்துட்டிங்கன்னா அதை வந்து நாங்கள் மாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நீங்கள் பயப்படாதீங்க, யாரும் பயப்படாதீங்க, ஒன்றுமே இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், ஸோ நிறைய விஷயங்கள் அதில் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், மாதிரி ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் கேளுங்க. உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் வீடியோவுமே போஸ்ட் பண்ணுறேன். பயப்படாதீங்க. ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், நான் தொடர்ந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே காலேஜஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், நம்ம அடுத்த ஒரு முக்கியமான ஸ்வீட்டான மகிழ்ச்சிகரமான அப்படி சந்திக்கலாம். தேங்க்யூ.